ஒரு வீட்டில் ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு அறைகளும் இப்படி இப்படி இருக்கணும், இந்த திசைகள்ல இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஜன்னலுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு வாஸ்துபடி? அதாவது ஒரு வீட்டினுடைய ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி மூக்கு இருக்குதோ அது போல ஜன்னல்கள். இந்த மூக்கு எப்படி நம்மளுடைய சுவாசத்தை இழுத்து வெளியே விடுது, அந்த மூக்கினுடைய பயன்பாடுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதோ அது போல தான் ஒரு ஜன்னல். ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அவ்வளவு முக்கியமானது. வரக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து தக்க வைத்து வெளியே கொண்டு போய் செல்வதற்கு மிக முக்கிய பணி பண்றதே வந்து என்னன்னா ஜன்னல்கள் தான். அப்ப ஒரு அறைக்கு அட்லீஸ்ட் 2 ஜன்னல்கள் இருக்கணும். 2 ஜன்னல்கள் இருந்தாதான் ஒரு பக்கம் காற்று வந்தால் இன்னொரு உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட், நெகட்டிவ் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இன்னொரு பக்கம் வெளியே கொண்டு போகும். அதே போல இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்றானது இங்க இருக்கிற உள்ள இருக்கிற டஸ்ட்டை இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இதை வெளிக்கொண்டு, அதுதான் கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. அப்ப கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல்கள் வேண்டும். ஒவ்வொரு அறைக்கும் 2 ஜன்னல்கள் இருக்கும். இப்ப சில அறைகள்ல ஜன்னலே இல்லாம சில வீடுகள்ல சில அறைகள்லாம் இருக்கு. அதனால பாதிப்புகள் வரும். கட்டாயம் பாதிக்கப்படும். கிட்னி ஸ்டோன் ஏற்படுறது, கிட்னி பாதிக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜன்னல்கள் இல்லை அப்படின்னாவே உள்ள ஹீட்டை இருந்துகிட்டே இருக்கும். ஹீட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வேர்த்து கொட்டும். இதனால என்ன ஆகும்னா கிட்னி செயல்படாத பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால கண்டிப்பா ஜன்னல் இருக்கணும். ஒரு சில வீடுகள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ பக்கமா நான் போன வீடுகள்ல வாஸ்துபடி எல்லா கட்டமைப்பும் உருவாக்கிட்டாங்க. கரெக்டா எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஹெல்த்